என்னவா இருக்கு? நாடே கடன் தான். உங்களுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியாதானே? சார் பேசுகிறார்கள், போதா குறைக்கு இந்த மதுபாட்டிலை எடுத்து என் மீது எரிக்கிறாங்க, கல்லறிகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியலைத்தான், சமூக நீதியைத்தான், பெண்ணியத்தைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக் கொடுத்திருக்கிறதா என்ற கேள்வி பதில் சொல்லுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் ஜனநாயகத்தை பேசுகிறேன். நாம் தமிழர் பிள்ளைங்க, நீங்க வாங்க, காவல்துறை பார்த்துப்பாங்க, வாங்க வாங்க வாங்க, நீங்க எது காவல்துறை அவர்களே, எனக்கு ஏதாவது பிரச்சனையோ இல்லை இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தாலும் முழு பொறுப்பும் உங்களை சார்ந்தது, முழு பொறுப்பும் காவல்துறையை சார்ந்தது. எங்கள் உடம்பில் சிறு கீறல் ஏற்பட்டாலோ, எங்களுக்கு ஒரு இழுக்கு என்றாலோ, சின்ன வார்த்தை சொல்லாத தவறாக வந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் அதனை தலைமையில் நிலைத்திருக்கிறவர்களும் காவல்துறையில் தான் பொறுப்பு. அதற்கு பிறகு குளத்தூரில் வாக்கு சேகரித்து அவர் வில்லிவாக்கத்திற்கு நேற்றைக்கு வர முடியவில்லை. அலை அலையால் அணி அணியாய் ஆர்த்து வந்த அந்த வாலிபர்களின் சேரையை தாண்டி எங்கள் தலைவர் நேற்றைக்கு ஆதர் வர்ஜனாவுக்கு வாக்கு சேகரிக்க வில்லிவாக்கத்திற்கு வர முடியும். எங்கள் தலைவர் நீதி உலா வருகிறார் என்றால் அன்னை தமிழகத்தின் அரியாசனத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீதி உலா வருகிறார். ஆனால் எங்கள் தலைவர் நீதி உலா வந்தால் வடபுலத்தில் இருக்கிற இந்தியா டுடே NTV கூட தேசிய அளவில் எங்கள் தலைவருக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார்.